தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாநிலம் மட்டும்தான் இதுக்கான போராட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அது போக மற்ற எந்த மாநிலத்திலையும் கிடையாது. ஏன்னா எல்லா மாநிலத்திலையும் அதாவது முக்கியமாக தென் மாநிலங்களில் அதிகமான தொழில் எல்லாரும் செய்கிற தொழில் விவசாயம் தான். இப்போ ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாத்துலேயும். இதில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தமிழகம் வேறு மாநிலங்கள் இருக்கிற நீரை நம்பி இருக்குது. அதனால் நீர்நிலைகளை உயர்த்தணும்னு சொல்லி தான் பிரதமர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தார். அதை இணைக்கணும், நீர்நிலைகளை இணைக்கணும், தமிழகத்துக்கு அது தமிழகம் போன்ற முக்கியமான மாநிலங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு இது மாதிரி எந்த திட்டத்துக்கும் எப்பவும் போல் திமுக எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்க. அதுக்கும் இப்போ இந்த வேளாண் மசோதாவில் பர்டிகுலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மசோதாவில் இது கிட்டத்தட்ட 74 வருஷத்துக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு உண்மையான விடுதலை கிடைச்சிருக்கு. சுதந்திரம் 1947 விடுதலை கிடையாது, இப்போ தான் விவசாயிகளுக்கு உண்மையான விடுதலை கிடைச்சிருக்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக புரோக்கர் எல்லாரும் பார்த்துருப்போம். இப்போ என்னுடைய தந்தை 40 வருஷத்துக்கு மேலே விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய தாத்தா எல்லாரும் விவசாயிகள் தான். எல்லாரும் விவசாயம் பண்ணி இது வரைக்கும் அவர்கள் ₹1 மிச்சம் பண்ணான்னு கிடையாது. ஒவ்வொரு 3 போகம் விவசாயம் செஞ்ச நெல் 3 போகம் விவசாயம் செஞ்ச விவசாயிட்டையும் கேளுங்க, இல்லை 15 வருஷமாக கரும்பு போடுற விவசாயின்னு கேளுங்க. 10 ஏக்கரில் கரும்பு போட்டால் அவர்கள் அந்த லாரி டிரைவர் போகிற கூலி இருக்குல்ல, கடைசியில் அந்த கட்டிங் ஆர்டர் கிடச்சி லாரி டிரைவர் போவார். அந்த லாரி டிரைவருக்கு கிடைக்கிற டிப்ஸு கூட விவசாயிகள் கிடைக்காது. ஒரு லாரி டிரைவருக்கு என்ன லஞ்சமாகவோ டிப்ஸாகவோ கொடுக்கப்படுது, அது கூட விவசாயி கிடையாது. ஒரு கரும்பு விவசாயி சாதாரணமாக கரும்பு பயிர் பண்ணிட்டா அவங்க அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க மில்லுக்கு தான் கட்டிங் ஆர்டருக்கு போகணும். அது தவிர இது ஒரு உதாரணம் தான். ஏன்னா தமிழகத்தில் கரும்பு நெல் தான் அதிகமான பயிரிடப்படுது. ஸோ அந்த கட்டிங் ஆர்டரை தாண்டி அவர் தனியாக ஆலையாட்டி விற்க முடியாது, இல்லை வேறு மில்லுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது, வேறு மில்லுக்கு கொண்டு போய் விற்க முடியாது. ஸோ இந்த ரெண்டையும் இன்றைக்கி அவர்களால் செய்ய முடியும். இன்றைக்கி அவங்க சுலபமாக அவங்களுக்கு தேவையான இடத்துல விற்க முடியும். பாதியை கட்டிங் ஆர்டர் கொடுத்து எந்த மில்லுக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா 10 வருஷமாக கரும்புக்கான தொகை நிலுவையில் இருக்குது. அதை ஒரு தடவை கருணாநிதியை எதிர்த்து அப்போ இருக்க விவசாயிகள் சென்னையில் மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க. அப்போ கருணாநிதி என்ன சொன்னார்னா, அதாவது எங்களுக்கு கொடுக்க மனம் இருக்குது ஆனால் பணம் இல்லையானாரு. ஆனால் அவர் மட்டும் அவருடைய பேர் நிற்கணுன்றதுக்காக, அவருடைய குடும்பங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக பல ஆயிரம் கோடிகளை கொட்டி ஒரு மாநாடுகள் இதெல்லாம் நடத்தி அவங்களுடைய குடும்பத்தை வாழ வச்சார். ஆனால் கரும்பு விவசாயிகளுக்கு 400 கோடி கூட கொடுக்க மனம் இல்லை, என்கிட்ட மனம் இருக்குது, பணம் இல்லைன்னு சொன்னார். அந்த விவசாயிகள் போராட்டத்தை சென்ட்ரல் கிட்ட தெரியும், நல்ல ஞாபகம் இருக்குது. லத்தி சார்ஜ் பண்ணி அடித்து துரத்தி அனைவரும் வெளியேற்றப்பட்டார்கள். ஸோ இது வரைக்கும் விவசாயிகள் அவர்களுடைய பயிரிட்ட தொகையை இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு கடல மிட்டாய் விற்கிறவங்க கூட ஒரு பாக்கெட்டை போட்டு இன்றைக்கி கொடுத்துட்டா ₹5 அவங்க மொத்த உற்பத்தி செலவுனா ₹8 விற்க முடியுது. ஆனால் விவசாயி அந்த பொருளையும் வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மைனஸில் கொடுத்துட்டு வராங்க. இது தென்னை மர விவசாயிகள் இருக்காங்க. தென்னை மரம் உங்களுக்கு தெரியும், கொப்பரை தேங்காயில் ஒரு தடவை யாருமே வாங்காமல் கொப்பரை தேங்காயில் கொடுத்து பெரியசாமி போன்றவர்கள் மிகப்பெரிய ஊழலை செய்து கொப்பரை தேங்காய் ஊழல் இன்றைக்கி ஒரு முடிவடையாத ஊழல் இருக்குது. இது மாதிரி விவசாயிகள் எல்லா காலகட்டத்திலும் ஏமாற்றப்பட்டு தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு தான் விவசாயிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அந்த 2 மாநிலம் எதுக்குன்னா, அந்த 2 மாநிலம் மட்டும்தான் முழுமையான புரோக்கர்ஸ். இன்னைக்கு ₹1 இப்போ என்னுடைய தோட்டத்தில் நான் 5 ஏக்கரில் கரும்பு தென்னை மரங்கள் நட்டுருக்கோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு எடுக்கிற ஒரு தேங்காயோட கூலி ₹1 வச்சிங்கன்னா, நான் விற்கிறது ₹1 வச்சிங்கன்னா, அது மார்க்கெட்டுக்கு போகிற ₹30 ஆகுது. இப்போ நான் உசிலம்பட்டியில் கொடுக்குறப்ப ₹1, சென்னையில் கோயம்பேட்டில் ₹30 ஆகுது. அப்போ இடையில இருக்க ₹29, ₹2 நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் வச்சுக்கோங்க, மீதி ₹27 எங்கே போகுது? ஸோ இந்த ₹27 சாப்பிடும் முழு நேர புரோக்கர்கள் தான் இன்றைக்கி பக்காவாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு யாருமே கிடையாது. இந்த புரோக்கர்களில் முக்கியமான புரோக்கர்கள் எல்லாமே காங்கிரஸும் திமுகவினரும் தான், வேறு எந்த புரோக்கரும் கிடையாது. இன்றைக்கி சுப்ரியா சுலையாக இருக்கட்டும், யார் நம்ம சரத்பவாருடைய மகள் சுப்ரியாவாக இருக்கட்டும், சுப்ரியா சாதாரணமாக 15,000 கோடி 20,000 கோடி ஒவ்வொரு வருஷமும் 10,000 கோடி இந்த மாதிரி அவருடைய மகள் மட்டும் வருமான வரி தாக்கல் பண்ணுறாங்க. இது மாதிரி எல்லாரும் அவர் இப்போ பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு விவசாய உலகத்திலே பார்த்துக்க மாட்டாங்க. 10,000 கோடி இது வரைக்கும் தமிழகத்தில் ஒரு விவசாயியாவது வருமான வரி தாக்கல், அதாவது ஐடி ரிட்டர்னாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள், ஏன் 70 வருஷமாக நீங்கள் ஒன்றுமே செய்யலை? இப்போ இதை செஞ்சு ஓப்பன் மார்க்கெட் கொடுக்குறாங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை பற்றி ஒரு தவறான கருத்து இருக்குது. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் உண்டு, குறைந்தபட்ச ஆதார விலை உண்டு, அதில் யாரும் மறுக்கிறதுக்கே இல்லை. குறைந்தபட்ச ஆதார விலை எல்லா விவசாயிகளும் கொடுக்கப்பட்டது, இன்னும் கொடுப்போம், எல்லாரும் கொடுப்போம். அது பிரதமரும் உறுதி சொல்லிட்டாரு, விவசாயத்துறை அமைச்சரும் உறுதி சொல்லிட்டாரு, எல்லாரும் உறுதி சொல்லிட்டாங்க. அப்புறம் போய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. புரோக்கர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு ஸ்டாலினும் சரி, இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸாரும் சரி, மக்களையும் இன்றைக்கி இருக்கிற விவசாயிகளும் திசை திருப்பிட்டு வராங்க. அது விவசாயிகள் நன்றாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா எப்படினாலும் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் நெல் ₹100 விற்றோம், இன்றைக்கி என்ன ₹250 இருக்குது, அவ்வளோதானே. வேறு என்ன வித்தியாசம் இருக்குது? ஆனால் அதே நேரத்தில்
வருஷத்தில் 2 ரூபாய்க்கு விற்ற அரிசி இன்றைக்கி வந்து 70 ரூபா வந்து நிற்குதுல்ல. அப்புறம் எங்கே போகுது நடுவில்? இன்னும் புரோக்கர்களுக்குள்ளே கொடுக்க வேணாம்னு சொல்லி தான் பிரதமரை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி ஒரு ஆணித்தரமான முடிவு எடுத்துக்க முடியாது. இந்த புரோக்கர்கள் கழுத்தில் மணிக்கட்டுற வேலையை பிரதமர் மோடி அவர்கள் தவிர யாரும் செஞ்சிருக்க முடியாது. இதை மக்கள் நம்ப மாட்டார்கள். இது மிகப்பெரிய மக்களுக்கான திட்டம். இது இன்னும் 2 வருஷத்தில் பிரதமர் எப்படி உறுதி கொடுத்தாரோ 2022 விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குறேன்ட்டு, கண்டிப்பாக இரட்டிப்பாக்கல. அவங்களுக்கு இதை விட அதிகமாக நீங்கள் பாருங்கள், 2023 தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 50 லட்சம் விவசாயிகள் வருமான வரி தாக்கல் பண்ணுவாங்க. விவசாயிகளுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருந்தது. அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை எங்கேயுமே எடுக்கலன்னா யாரோ எடுக்கணும்னு, அதை பற்றின சந்தேகங்களை எல்லாரும் தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ அது மட்டும்தான் விவசாயிகளுக்கு ஒரு சின்ன சந்தேகமாக இருந்துச்சு. மற்றபடி அவங்களுக்கு இப்போ எத்தனையோ வருஷங்களாக சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்கான ஸ்டோரேஜ் எல்லா வருஷமும் நானும் பார்க்குறோம். 30 வருஷமாக அதாவது நெல்லை கொண்டு போனாங்க, நினைஞ்சிருச்சு, திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு விவசாயம் 6 மாதமாக உட்காந்து 3 மாதமாக உட்காந்து ஒரு நெல்லை பயிரிட்டு எடுத்து கொண்டு போய் அது திரும்ப அங்கே கிடங்குல போட்டு இருக்கிற இல்லாமல் இன்றைக்கி எல்லா மாவட்டங்கள் வாரியாக உங்களுக்கு வந்து குளிர்சாதன கிடங்குகள் அமைக்கப்படும் சொல்லி உறுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கான நிதியையும் கொடுத்துருக்காங்க நிதியமைச்சர். ஸோ ஒவ்வொரு திட்டங்களும் ரொம்ப தெளிவிடப்பட்டு வருது. அது மக்கள்கிட்டையும் ரொம்ப பிரமாதமாக சேர்ந்துருக்கு. ஏன்னா இப்போ இது நார்மலாக நம்ம வருஷம் பார்த்துட்டு வர்றதான். இப்போ தக்காளி பார்த்துருப்பீங்க, கூடையை அப்படியே கொட்டிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு குளிர்சாதன அந்த கிடங்குகள் கிடையாது, அந்த ஸ்டோரேஜஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் இனி நடக்காது. எந்த விவசாய பொருளும் வீணடிக்கப்படாது. எங்கே வேணாலும் நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம். இது எப்படி விற்கலாம்னு ஒரு சில விவசாயிகள் கேட்டாங்க. இப்போ ஒரு 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு சின்ன வண்டி பிடிச்சாலே போதும், அவங்க வந்து 5 வருஷத்துக்கான லாபத்தை அதுலேருந்து எடுக்க முடியும். ஒரு சின்ன வண்டியை பிடிச்சி அந்த விவசாயிகள் இங்கே இருக்கிற தக்காளியை கொண்டு போய் எந்த இடத்துலையும் செக் போஸ்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது நீங்கள் கொரோனா டைம்லேயே வந்து விவசாய பொருட்கள் மட்டும் வேறு மாநிலங்களுக்கு போகிறதுக்கான ஒரு சோதனை நடத்தப்பட்டுச்சு. அது வெற்றிகரமாக இருந்துச்சு. அப்போ எல்லாரும் ரிலாக்ஸ் பண்ணாங்க. நிதியமைச்சர் சொன்னாங்க, விவசாய பொருட்களை வேறு மாநிலங்களுக்கு நீங்கள் போய் கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு. அப்போ எல்லோரும் ஆகா ஓகோனாங்க. ஏன்னா அது வந்து பல வருஷங்களான கோரிக்கை. ஏன்னா நீங்கள் அதுக்கு போய் டேக்ஸ் போடுறீங்க, இது போடுறீங்க, பாவம் விவசாயிகள். இப்போ அன்றைக்கி 10 பேர் சேர்ந்து ஒரு வண்டியை பிடிச்சி இங்கே மழையினால் தக்காளி விலை குறைஞ்சி போயிருக்கா, நீங்கள் அருமையாக ஒரு வண்டியை பிடிச்சி 10,000 ரூபாய் 20,000 தான் ஆகும். கொண்டு போய் நீங்கள் போய் மகாராஷ்டிராவில் விற்றுட்டு வந்துடலாம், இல்லை வெஸ்ட் பெங்காலில் விற்றுட்டு வரலாம். இதோட 10 மடங்கு லாபம் கிடைக்கும். யாரும் எங்கேயும் அந்த வண்டியை நிப்பாட்ட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் உழவர் சந்தையெல்லாம் போட்டு பல மாடல் ட்ரை பண்ணுங்க, ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இது மாதிரியான ஒரு தெளிவான சட்டங்கள் இல்லை. அங்கே புரோக்கர்களுக்கு வலிமை கொடுத்து விட்டு அவங்களுக்கு நீங்கள் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் விவசாயிகளுக்கும் ஒரு கழுத்தில் ஒரு விலங்கை போட்டுட்டு நீங்கள் உழவர் சந்தைன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? எல்லாம் இன்றைக்கி வந்து எலியும் அங்கே இருக்கிற விலங்குகளும் தங்குற கூடாரமாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி சட்டங்கள் தேவை. இன்றைக்கி தான் விவசாயிகளுக்கு இப்போ தான் உண்மையான சுதந்திரம் கிடச்சிருக்கு. சில விவசாயிகள்கிட்ட கேட்கும்போது இந்த திட்டங்களை தான் அவங்களுக்கு தெரியல, என்னமோ அது தெரிய வைக்க பாஜக ஐடிசியில் என்ன பண்ணியிருக்கீங்க? இல்லை, இந்த திட்டங்கள் சம்மந்தமான பல வீடியோக்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இது எப்படி என்னென்ன இஷ்யூன்னு, இதில் என்னென்ன பொய் பிரச்சாரங்கள் செய்யப்படுது, இதில் எது உண்மைன்னு நம்ம வந்து ரெண்டையும் கோடிட்டு காட்டு. பொய் பிரச்சாரம் ஏன்னா எப்போயும் இது வரைக்கும் ஸ்டாலின் பேசியிருக்காரு, இல்லை வேறு ஏதாவது பேசியிருக்காரு. பாவம் ராகுல் காந்திக்கு எதுவுமே தெரியாது, அதனால் பேசுறது இல்லை அவர். மற்ற பேசுகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன விஷயம் தவறுன்னு இது வரைக்கும் எதுவும் பேசலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பன்னாட்டு கம்பெனிகள், கார்ப்பரேட் கம்பெனிகள் அப்படின்னு. ஸ்டாலின் குடும்பமே கார்ப்பரேட் தானே, அந்த குடும்பம் தானே கார்ப்பரேட். என்ன வெளியிலேருந்து யாராவது சன் குடும்பத்துக்கு மேலே ஒரு கார்ப்பரேட் உண்டா இந்தியாவில்? அவங்க வச்சிருக்கிற குடும்பத்துக்கு மேலே. ஸோ இது போன்ற ஒரு தவறான பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு வருது. இதுக்கான நம்ம 2 கம்பேரிசனும் கொடுத்துருக்கோம். தவறான என்னது, அதுக்கு என்ன இப்போ போட்டிருக்காங்கன்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க பொய்யான பிரச்சாரத்தை என்ன பண்ணாங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பற்றி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு கம்பெனி வந்து எங்கள் தோட்டத்திலே வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து இதை நட்டுருங்க, இதை பயிர் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் மருந்து செய்கிறதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விதைன்னே தெரியாது. சரி, ஏதோ ஒரு 500 ரூபா அட்வான்ஸை கொடுத்துட்டு போயிடுவான். நம்ம ஆட்கள் எடுத்து ஃபார்மர்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் வாங்க வர மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான். 1 வருஷம் அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. 1 வருஷம் அவங்களுடைய உழைப்பு எல்லாம் போட்டு, உரம் போட்டு, எல்லாம் போட்டு, அதை பாதுகாத்து எல்லாம் பண்ணி லட்சக்கணக்கு. அதில் தான் நிறைய விவசாயிகள் வந்து தற்கொலை செஞ்சு கொண்டாங்க அந்த விஷயத்தில். இன்றைக்கி கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் விவசாயிகளுக்கான ஹோல்டு அப்படி இருக்குது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கொடுத்தான்னா முதல்ல பணத்தை கொடுத்துடணும். நீ அந்த ஹோல்டு முழுசும் விவசாயிகள் இருக்குது. எனி காஸ்ட்டு நீங்கள் அந்த பயிரில் ஏதாவது நஷ்டங்கள் ஏற்பட்டாலோ, இல்லை இயற்கை சீற்றத்தால் அந்த பயிர்கள் சேதமடைஞ்சாலோ, கார்ப்பரேட் கம்பெனி விவசாயிகளுக்கு அந்த பணத்தை கொடுத்துடணும். எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் போடுறீங்களோ எல்லாத்தையும் முதல்ல கொடுத்துடணும். நாளைக்கு இப்போ இன்றைக்கி வந்து ஒரு தேங்காய்க்கு நீங்கள் இவ்வளோ கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க, நாளைக்கு விலை குறைஞ்சாலும் கான்ட்ராக்டர்களை கொடுக்கணும். இது மாதிரி பல வழியில் விவசாயிகளுக்கான அவங்களுக்கான ஹோல்டு தான் அதிகரிச்சிருக்கு இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங். அது தேவைப்பட்டால் மட்டும்தான். எந்த கார்ப்பரேட் கம்பெனியும் நிலத்தை கிட்டே வரக்கூடாது. நாளைக்கு அந்த விவசாயி இந்த கான்ட்ராக்ட் கிழிச்சு வெளியே போட்டாலும் கிழிச்சு வெளியே போட்டால் தான்.
விவசாயிகளுக்கான ஹோல்டு அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விவசாயிகளான தற்கொலை மெயினாக நடந்தது காரணம் இந்த கான்ட்ராக்ட் சரியில்லாமல் இன்றைக்கி இந்த நிறைய சிப்ஸ் கம்பெனிகள் வந்து பண்ணாங்க. அவங்களுக்கான எல்லா கான்ட்ராக்ட்லாம் பண்ணிவிட்டு அவன் தேவையான 10% அந்த ஃபஸ்ட் கிளாஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவான். மீதி வச்சு என்ன பண்ணுவாங்க விவசாயிகள்? ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கேப்ஸ் இருந்தது. இதை எல்லாத்தையும் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணி எல்லா கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் விவசாயிக்கான ஹோல்டு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் நான் கம்பேரிசனோட தெளிவாக போட்டிருக்கோம். இது நிறைய கொண்டு போய் சேர்த்துருக்கு. அது போக மக்களுக்கு வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா தவிர நேரடியான பிரச்சாரங்கள் செய்ய முன்னெடுத்துறதுனால தான் இன்றைக்கி பாஜக வந்து அடுத்த ஒரு 10 நாட்களுக்கு நாங்கள் நேரடியான பிரச்சாரம், ஏன்னா விவசாயிகள்கிட்ட நேரடியாக போய் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா நிறைய எல்லா பேர்ட்டையும் சோஷியல் மீடியாவில் இல்லாதவங்கள்ட்ட சேர்க்கறதுக்காக தான் இந்த பிரச்சாரங்கள் துவக்கியிருக்கோம். வெற்றிகரமாக அமையணும். பொய் பிரச்சாரங்கள் கண்டிப்பாக இது காலம் பதில் சொல்லும். இன்றைக்கி நேரு வந்து எப்படி அவர் வந்து இந்த மவுண்ட் பேட்டன் கூடயும் எட்வினா கூடயும் சுற்றிக்கிட்டு இருந்தாரோ அது இன்ன வரைக்கும் வரலாறு சொல்லுது. ஒன்றும் யாரும் மறைக்க முடியாது. இன்றைக்கி ஒரு அரசாங்கம் தவறு பண்ணிச்சினால் வரலாறு மன்னிக்காது. அன்றைக்கி அவர் வந்து இந்தியாவே பற்றி எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது. அவர் உட்காந்து அவருடைய இன்பத்திலையும் அவருடைய அந்த இங்கிலாந்துக்காரங்களோட சேர்ந்துட்டு அவர் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டோம், சிகரெட் குடிச்சிட்டோம், அந்த எட்வினா கூட போட்ட டான்ஸும் உலகமே பார்த்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தவறுகள் செஞ்சால் மக்களும் மன்னிக்க மாட்டார்கள், வரலாறும் மன்னிக்காது. அந்த தவறை என்றைக்கும் பிரதமர் மோடி செய்ய மாட்டார். இது இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு 1 வருஷம் கழிச்சு விவசாயிகளே புரிஞ்சுக்கிட்டு இவங்கெல்லாம் அடித்து தவிர்த்திடுவாங்க. அதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ நீங்கள் விவசாய குடும்பத்துலேருந்து வரீங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் அவர் மகள்லாம் விவசாயிகளை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வயல்வெளியில் இறங்கி நடக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்கெல்லாம் இப்போ தான் மக்களே பார்க்குறாங்க, விவசாயிகளை பார்க்கல. இப்போ தான் மக்களே பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் மக்கள்லாம் புழு பூச்சிகள் மாதிரி தான். ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு பூச்சின்னா அவங்க வீட்டில் எல்லாரும் வேலைக்காரங்க எப்படி இருந்தாங்களோ, அடிமைகள் எப்படி இருந்தாங்களோ. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர்களுடைய கட்சியிலுடைய எம்எல்ஏக்களே செருப்பு கழுத்து தான் அடிப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பம் அது. அந்த குடும்பத்திலேருந்து இன்றைக்கி தான் மக்களில் எப்போ இருக்காங்க பார்க்குறாங்க. ஓ, மக்களும் நார்மலாக கையில் தான் சாப்பிட்றாங்க போல இருக்குது. ஓ, இதுதான் கவர்மெண்ட் பஸ்ஸா? இப்படி ஏறி பார்த்துட்டு இருக்காரு. அவர் பொருட்காட்சி மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் விவசாயத்தை தான் பார்க்கல. ஏன்னா விவசாயத்துக்குள்ளே நீங்கள் கரும்பு காட்டுக்குள்ளே என்னது இது காங்கிரீட்டில் சாலை போட்டு போய் பார்த்தவர் தானே ஸ்டாலின். அவருக்கு பக்கத்தில் போய் உடச்சி காட்டாந்தது கரும்புன்னு தெரியும், இல்லை மற்றபடி தெரியாது. ஓ, இதை வந்து ஏதோ கத்திரிக்காய் உள்ள வரலும் போகிறோன்னு நினச்சிட்டு இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் அவங்களுக்கு எதுவுமே தெரியும். ஏன்னா பிறந்ததுலேருந்து ஒரு 20 கோடி ரூபா மதிப்புள்ள ஹம்மர் காரு, போர்ஷே காரு, இதெல்லாம் மக்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த காரை அவர் இம்போர்ட் பண்ணி அதில் அவர் பயணம் செஞ்சு 20 வருஷம் ஆச்சு. அப்போ இன்றைக்கி அவருடைய நிலைமை, நீங்கள் ஹம்மர் காரில் ஒரு தடவை போனவங்கள்ட்ட அவங்களுடைய பேட்டிகளை பார்த்துருக்கோம். வேறு எந்த கார்லேயும் பென்ஸே சாதாரண காரணவாங்க. அப்படிப்பட்ட சொகுசு வாழ்க்கையில் இருந்த உதயநிதிக்கு இன்றைக்கி இந்த புழு பூச்சிகள், சாதாரண மக்கள், விவசாயிகள்லாம் இப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்கான்னு பார்க்க வந்திருக்காரு. பொருட்காட்சி பார்க்க வந்திருக்காரு. அவர் மக்களை பார்க்க வரல, விவசாயிகள் பார்க்க வரல, பொருட்காட்சி பார்க்குறாரு. பார்த்து முடிச்சுட்டு அவர் போயிடுவார். அது ஃப்ரீயாக பார்க்குறாரு, அவ்வளோதான். வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. சரி, நன்றி.